வணக்கம் மாஸ்டம்ல காய்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேயர் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேயர் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் லேயர் இல்லாமல், அதாவது ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்குன்னு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் நான் புதுசாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லேயருங்கிற பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது சைடில். இந்த பாக்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த விண்டோஸில் போய்க்கோங்க. விண்டோஸில் போய்ட்டு லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டிக் இல்லாமல் உங்களுக்கு இப்போ இருந்தாலும் இருக்கும். நீங்கள் விண்டோஸில் போய்ட்டு இந்த லேயர்ஸுங்கிற டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் பாக்ஸ் வந்துடும். இந்த லேயர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே இதில் தான் இருக்கும். எவ்வளோ பெரிய ஃபோட்டோஷாப் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஓகே, இப்போ நம்ம லேயர் கான்செப்ட்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு நியூவாக டாக்குமெண்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு சைஸு A4 சைஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். A4 ஷீட் சைஸு இப்போ வந்துடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு லேயர் அப்படிங்கிற பற்றியும் சிம்பிளாக ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோடு சொல்ல போனால் கண்ணாடி தாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது ஒரு பேஜு. இதுக்கு மேலே நான் ஒரு ப்ரஷ் டூல் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த கலரை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் என்னங்கிற பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கலர் இந்த இடத்துல அடிக்கிறேன் வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல நான் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். அதாவது பெயிண்ட் டூல் எடுத்துக்கிட்டு பெயிண்ட் பண்ணுறேன். இந்த இதெல்லாம் பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு லேயர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இமேஜ் வச்சுமே பண்ணதான். இமேஜ் எல்லாமே ஒரே சேம் கான்செப்ட் தான், இது பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த கலரை வச்சு இப்போ நான் இங்கே ட்ராயிங் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இந்த கலர் ஓகே இதை வச்சு நான் ட்ராயிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதுக்கடையில் இன்னொரு கலரை நான் பண்ணுறேன். இன்னொரு காம்பினேஷன் கொடுக்குற போல் தோணுது எனக்கு. அப்படிங்கிறப்ப நான் இன்னொரு கலர் கொடுக்குறேன். கலர் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் அதே மாதிரி ட்ராயிங் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு கலருமே எனக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நான் கலரை மாற்றிக்கிட்டு எத்தனை கலர் வேணால் அப்போ நான் கொடுத்துக்கிட்டே போகலாம். பட் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த கலர் பிடிக்கலை, தெரியாதனமாக இந்த கலர் ட்ராப் பண்ணிட்டேன், தெரியாதனமாக இந்த கலர் நான் வரைஞ்சிட்டேன், எடுக்கணும்னா எடுக்க முடியாது, சான்ஸே இல்லை. அதனால தான் இந்த லேயருங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த லேயருங்கிற கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத நான் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப்லேருந்து பேக் வரணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா Ctrl+Alt+Z கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அண்டு இந்த எடிட்டில் போனீங்களாலே இருக்கும் உங்களுக்கு. அந்த அண்டு செட்டப் தான் நான் சொல்கிறது. அது ஸ்டெப் ஃபார்வர்ட் பேக்வர்ட் அது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு ஷார்ட்கட், அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லேயர் கான்செப்ட் பற்றி நான் பார்க்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக லேயர் பண்ணுங்கிற பட்சத்தில் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் நியூ லேயர்னு இருக்கா. நியூ லேயர் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒரு கண்ணாடி தாள் போடுறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த க்ரீன் கலரை ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் இன்னொரு கலர் போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு லேயர். அதாவது நீங்கள் ஒரு வாட்டியும் நீங்கள் செய்யும் போதும் ஒரு ஃபோட்டோ அது மேலே நீங்கள் வைக்கும் போதும் உங்களுக்கு லேயர் பை லேயராக தான் க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம மேனுவலாக இப்போ ட்ராயிங் பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்னா இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மற்றபடி இமேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இமேஜஸ்லாம் தனியாக ஒரு லேயராகவே க்ரியேட் ஆயிரும். இப்போ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இது மேலே இன்னொன்று போடுறேங்கிறப்ப என்னை பொறுத்தவரை நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறாலும் ஒரு லேயர் பை லேயர் அதுக்கு மேலே போட்டு போகிறது பெட்டர், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு லேயர் இதுக்கு மேலே நான் போடுறேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கண்ணாடி தாள், அதாவது பாலித்தீன் பேப்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த கலர் நான் இப்போ இடையில கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ 2 கலர் மிங்கிலாச்சு. அதே மாதிரி இன்னொரு கலர் நான் கொடுத்துக்கிறேன், எல்லோவையும் கொடுத்துக்கிறேன். ஓகே, சாரி இப்போ நான் ஒரு லேயர் போடாமல் கொடுத்துட்டேன், பிரச்சனை. இப்போ நான் லேயர் கொடுத்துக்கிறேன். திருப்பி நான் அதே மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு தோணுது, இப்போ நான் மூவ் டூல் வச்சுக்கிறேன். இந்த மூவ் டூல் வச்சு எப்படி செலக்ட் பண்ணுறது, இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. போன வீடியோ இருக்குது. இப்போ அந்த போன வீடியோ நான் மூவ் டூல் பற்றி எடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் அடுத்த என்ன பண்ணலாங்கிற சொல்லிடுறேன். இப்போ எனக்கு இந்த க்ரீன் கலர் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த லேயர் பாக்ஸ் இதுதான். இல்லை என்னென்ன லேயருங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்கிற பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ க்ரீன் கலர் லேயர் இது நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த க்ரீன் கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேங்கிறதுக்கு இது விசிபிள் பட்டன். இதை ஆஃப் பண்ணிங்கன்னா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆஃப் ஆயிரும். அதாவது நம்ம விசிபிளுக்கு இருக்காது. அது மாதிரி நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்காண்டி தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரோஸ் கலர் வேணான்னா அதனால் நம்ம எடுக்கவே முடியாது. பட் இதில் வந்து இந்த லேயர் இடையில ஒரு கண்ணாடி தாளில் இது வச்சுருக்கேங்கிறப்ப அது பார்க்குறேன், இதுவா ஓகே. இப்போ வந்து இதை நான் மூவ் பண்ணணும் இல்லை எதாவது பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு சும்மா நார்மலாக மூவ் பண்ணால் மூவ் ஆகும்.
அதுவே மற்றபடி க்ரீன் கலர் நீங்கள் என்னன்னா அது இடையில குறுக்கால போய் பண்ணாலும் வராது. இப்போ க்ரீனை மூவ் பண்ணால் அதே மாதிரி இங்கே க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீனை மூவ் பண்ணிங்கன்னா க்ரீன் மூவ் ஆகும். அதே மாதிரி எல்லோ பண்ணணும்னா அதே மாதிரி எல்லோவை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லோ பண்ணிங்கன்னா எல்லோ மூவ் ஆகும். இல்லை எனக்கு இதில் ஒன்று ரெண்டு மிங்கில் இருக்குது எனக்கு வேண்டாங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுத்துட்டு லேயர் டெலிட் பண்ணலாம். எப்படி டெலிட் பண்ணுறதுனா இங்கே கீழே உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு ரோஸ் கலர் வேணால் ரோஸ் கலர்னா செலக்ட் பண்ண கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நான் டெலிட் பண்ணுறேன். இதை கொடுத்து டெலிட் கேட்குது கொடுத்துட்றேன். இப்போ டெலிட் பண்ணியாச்சு லேயரை. அதே மாதிரி இல்லை டெலிட் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நான் அந்த கலரை பற்றி நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கலர் பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியும். பட் இதில் கொஞ்சம் ஈஸி தான் அது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கலரை பற்றி நான் சொல்கிறேன். இது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். இது மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணுறது இன்னொன்று லைன் டெலிட் பண்ணலாம். இமேஜு லேயரில் டெலிட் பண்ணால் லேயர் இப்படியும் டெலிட் பண்ணலாம். அங்கே இருக்க மாதிரியும் டெலிட் பண்ணலாம். இதை சொல்கிறது தான் சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ கலர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.